காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய உறவுகள் தான் இவங்க. முகமது முனவர் காத்தாங்குடியில் வசிக்கிறேன். 1994 பிறந்த நான். அந்த 2 விரல்கள் மட்டும்தான் வரும். உங்களுக்கு ஒரு விரல், எனக்கு ஒரு விரல். மற்ற நானும் வர்றவங்களுக்கு இப்படிதான். உங்களுக்கு 2 விரலும் அப்படியே ஒண்ணா சேர்ந்த மாதிரி. கால் வந்து அப்படி. உங்களுக்கு மோஸ்ட்லி கால்கள் வந்து 2 விரல்கள் மட்டும்தான் வரும். விரல் உங்களுக்கு 2 விரல். எனக்கு அப்பாவுக்கும் ஒரே மாதிரி தான். அண்ணாவுக்கு மட்டும் தான் ஒவ்வொரு விரல்களா? அவருக்கு மட்டும் தான் ஒவ்வொரு விரல். கைகளிலும் கால்களிலும் ஒரே ஒரு விரல்களை மட்டும் வச்சுக்கொண்டு சிறப்பு ஆச்சு. அந்த வாப்பாக்கு இருக்கு, அதை மாதிரி எங்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு விரல் தான் எல்லாத்துலயும். ஐயோ, 100கணக்கான கிலோகிராம் பார்த்த தூக்கி அண்ணன் தம்பி 2 பேருமே வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நாட்டாம தொழில். எங்க அம்மா படிக்க வச்சா, பாப்பா தொழிலை கற்று தந்தாரு. யார்கிட்டையுமே பிச்சை எடுக்காத அளவுக்கு வேலை செய்ய சொன்னார். எனக்கு இங்கே ஆரம்பத்தில் தொழில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. வரக்குள்ள சாமான் தூக்குவாரா வாங்குவாரான்னு ஒரு பயம் இருந்துச்சு. எங்களோட திறமைகளுக்கு இங்கே 300 தந்தார் எங்களோட போஸ். இப்போ பார்த்தீங்கன்னா யாரோட ஹெல்ப்பும் அவங்களுக்கு தேவையில்லைங்க. தன்னந்தனியாகவே எல்லாம் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, உடம்புல எல்லா அங்கங்களும் நல்லா இருந்து தொழில் எதுவும் செஞ்சு பிழைக்க தெரியாமல் யாசகம், அதாவது பிச்சை எடுக்கணும்னு சொல்லுவோம்ல, அது யாசகம் எடுத்து சம்பாதிக்கிற இவ்வளோ பேர் இருக்காங்க. சாமாரகுல சில பஸ்மார்கள் சொல்லிக்கா பாருங்க, நீங்கள் கதையை எடுத்து தெரியுங்க, இந்த பொடி அந்த கையால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதை பார்த்து தெரிஞ்சிடலையான்னு கேட்டாலும் அவள் ஒன்றும் பேச மாட்டாள். அவள் என்னையே பார்த்தாச்சு, நீ கொஞ்சம் ஆக்கள் தொழில் செஞ்சுது. ஆனால் நாட்டாம தொழில்ன்றது வந்து பேசப்பட்ட தொழில் கிடையாது. இங்கே வேலை செய்கிற நல்ல கையால் உள்ள ஆக்களும் எங்களோட அளவுக்கு வேலை செய்ய மாட்டார். ஆஞ்சிப்பட்டுலாம் வேலை செய்கிற மிக்க காலமாக ஒரு 6 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இதாங்க நல்லா பாருங்க. அன்றாட வாழ்க்கை தான் அங்கே அண்டாண்டை காலேஜ் தாங்கிற காலங்கள்லாம் போகும். படித்து டயர் வேலை செஞ்சு மேஷன் வேலை செஞ்சு இன்றைக்கு டிரான்ஸ்போர்ட் வேலையில் இருக்கேன். வெல்கம் டு ஆர்ஜி வித் கேஜே. இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய பகுதி எங்கே அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் காத்தாங்குடியில் தான். எதற்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மளோட சேனலில், அதாவது ஆர்ஜே தமிழாவில் ஹெல்ப்பிங்லாம் விட்டு இப்போ 1.5 வருஷத்துக்கு அதிகமாக ஆகிக்கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே வந்து பண்ணுறதில்ல. அப்படி அவசர கட்ட நிலைகள்னா மட்டும் நம்ம உதவிகள் பண்ணிவிட்டு, நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட கான்டாக்ட் நம்பரை டிரெக்டாக வந்து கொடுத்து தொடர்பு கொள்ள சொல்லி நம்ம பண்ணுவோம். அதுதான் இப்போதைக்கு வந்து பண்ணுறது. பட் ஏன்னா உதவி செய்ய போய் உபத்திரங்களால் நாம் வந்து பாதிக்கப்படக்கூடாதுல்ல, அதனால் வந்து நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணியிருந்தோம். பட் இப்போ ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், அதாவது உங்களுக்கு தெரியும், நம்ம வாழைச்சேனையில் வந்து இப்போ ஒரு மியூசிக் அகாடமி ஒன்று ஃப்ரீயாக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஈஸ்வரநாதன் இசைக்கல்லூரி அப்படி சொல்லி அதை வந்து நம்மளோட சேனலில் வீடியோ காண்பிச்சிருப்போம். அந்த ஈஸ்வரநாதன் இசைக்கல்லூரி வந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான ஒருத்தங்களில் வந்து சீலன் அண்ணா வந்து ஒரு முக்கியமான. ஸோ சீலன் அண்ணா வந்து இப்போ டிரான்ஸ்போர்ட் வண்டி தான் ஓடுறது. அவரோட டிரான்ஸ்போர்ட் வண்டியை கூட நான் காண்பிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோவில் காண்பிச்சேன்னா இல்லையா சொல்லி சரியாக வந்து ஞாபகம் கிடையாது. பட் வந்து அவர் வந்து அந்த தொழில் தான் பண்ணுவார். அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் வந்து பண்ணும்போது வந்து காத்தாங்குடியில் அந்த டிரான்ஸ்போர்ட்டை அவர் அந்த பொருட்களை வந்து கொண்டு போகும்போது அங்கே வந்து இந்த நாட்டாம தொழில் பண்ணுறவங்க இருக்காங்கல்ல, ஸோ அப்படி ஒருத்தவங்களை வந்து எதிர்ச்சியாக மீட் பண்ணியிருக்காரு. அண்ணன் தம்பி 2 பேருமே வந்து. இதில் என்ன வேடிக்கைன்னா, 2 பேருக்குமே வந்து கையிலையும் கால்லையும் வந்து அந்த அவங்கள்ட்ட வம்சாவளியாக வந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சனை ஒன்று வந்து ஜெனட்டிக் ப்ராப்ளம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், அந்த ஒரு பிரச்சனை தான். ஸோ அவங்க 2 பேருக்கும் வந்து கையிலையும் கால்லேருந்து ஒவ்வொரு விரல்கள் தான் இருக்குது. பட் அந்த ஒரு விரலோட வந்து 100கணக்கான வெயிட்டை வந்து தூக்கி இன்னைக்கு சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. எப்படி? கைகளிலும் கால்களிலும் ஒரே ஒரு விரல்களை மட்டும் வச்சுக்கொண்டு 100கணக்கான கிலோகிராம் பார்த்த தூக்கி அண்ணன் தம்பி 2 பேருமே வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து நாட்டாம தொழில். ஸோ அதை கண்டிப்பாக காண்பிச்சு ஆகணும் மக்களுக்கு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கை 2ம் கால் 2ம் உடம்புல எல்லா அங்கங்களும் நல்லா இருந்து தொழில் எதுவும் செஞ்சு பிழைக்க தெரியாமல் யாசகம், அதாவது பிச்சை எடுக்கணும்னு சொல்லுவோம்ல, அது யாசகம் எடுத்து சம்பாதிக்கிற இவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ அவ்வளோ பேருக்கும் வந்து மோட்டிவேட்டாக வந்து இவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அண்ட் இவ்வளோ தொழில் அப்படி சொல்லி வீட்டோட முடங்கி இருக்கிறவங்களுக்கு இவங்க கண்டிப்பாக மோட்டிவேட்டாக இருப்பாங்க. ஸோ காத்தாங்குடியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய உறவுகள் தான் இவங்க. அண்ட் இவங்களுக்கு எப்படி இந்த ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்களோட அப்பாவுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருந்திருக்கான். அண்ட் அவங்களோட அப்பாவுக்கு எப்படி வந்துச்சுன்னா, அவங்களோட அப்பாவுக்கு அவங்களோட அம்மாவுக்கிட்ட இருந்து அந்த ஒரு இது வந்திருக்கு. அப்போ வந்து ஜெனட்டிக்காக வந்து வந்திருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பேரோட
பிள்ளைங்களுக்கும், அதாவது அண்ணன் தம்பி 2 பேரும் இந்த வெயிட்டு தூக்கி சம்பாதிக்கிறாங்கல்ல, ஸோ அதில் வந்து அண்ணனோட மகனுக்கும் அதே மாதிரி தம்பியோட பிள்ளைங்க 2 பேர் ட்வின்ஸு, அவங்க 2 பேருக்குமே வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் அவங்களுக்கு தெரிஞ்சு இது யாருக்கெல்லாம் இப்படி வரும், எதனால் இப்படி வருது, அண்ட் இதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்குது அப்படி சொல்லி காண்பிச்சா நீங்கள் ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லுவீங்கள்ல. ஸோ அதற்காக வேண்டி இந்த ஒரு காணொலி காண்பிக்கிறேன். அண்ட் நிறைய பேருக்கு மோட்டிவேட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த ஒரு வீடியோ காண்பிக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு தட்டி விட்டுட்டு போகாமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இப்போ உள்ள ஜெனரேஷன் நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ வந்து இந்த ஒரு வீடியோ இருக்க போது. ஸோ நான் கதைக்கிறத வச்சுட்டு அப்படி இப்படி வந்து கழிச்சிட்டு இருக்கான், இது என்னத்துக்கு பார்க்குறேன் அப்படி சொல்லலாம் தட்டி விட்டு போயிடாதீங்க. எனக்காக வீடியோ பார்க்காதீங்க, இனிமேல் வரப்போகிற அவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ பாருங்கள். ஸோ அந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்தை வந்து வீடியோக்குள்ளே கமெண்ட்ல சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் பிரதர். வணக்கம். ஓகே, இப்போது உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடியூஸ் கொடுக்குறீங்களா? உங்களோட பேர் என்ன, எத்தனை வயசு, எவ்வளோ காலமாக இந்த வேலை பண்ணுறீங்க, குடும்பத்திலோட நிலவரம் அதை பற்றி சொல்கிறீங்களா? நம்ம முகமது முனவர், காத்தாங்குடியில் வசிக்கிறேன். 1994 பிறந்த நான். டிரான்ஸ்போர்ட்லாம் வேலை செய்கிற மிச்ச காலமாக ஒரு 6 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இதாங்க நல்லா பாருங்கள். அன்றாட வாழ்க்கை தான் அங்கிட அண்டாண்டை குழைச்சி தான் அங்கிட்ட காலங்கள்லாம் போகுது. இதெல்லாம் உங்கள்ட்ட அந்த கை இதில் வந்து கொஞ்சம் காண்பிக்கிறீங்களா? கையில் வந்து பிறப்பு ஆச்சு, எங்கள் வாப்பாக்கு இருக்கு, அதை மாதிரி எங்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு விரல் தான் எல்லாத்துலேயுமா? ஐயோ, அப்போ இதை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் பாரமெல்லாம் தூக்குறீங்க? நாங்கள் பழகிட்டது, எங்களுக்கு 6 வருஷமாக தான் தொழில்பேன். அப்போ அந்த அந்த டிஎன்ஏ அந்த உங்களோட குடும்பத்தில் யார் யாருக்கெல்லாம் அப்படி இருக்கு? என் பிள்ளைகள் 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு இருக்கு. ஆஹா, அதே மாதிரி அண்ணன் சாரி இதே அண்ணாவா? இந்த வர அண்ணன் கூட பிறந்தவரா? உங்களோட ஃபேமிலியில் நீங்கள் எத்தனை பேர்? 4 பேர் இருக்கோம். பாப்பா, அப்பா, அப்பா, 4 அண்ணன், 3 அண்ணன்மார் வேறு மாதிரி. உங்கள் குடும்பத்தில் உங்கள் அண்ணாவுக்கும் உங்களுக்கு? அண்ணாக்கு இருக்கு, அண்ணாட பிள்ளைகளுக்கு இருக்கு. அவங்களோட பிள்ளைகளுக்கு அப்படி இருக்கு? காட்டுங்க. கையங்காலையும் காட்டுங்க. ஐயோ, அது இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் என்னென்ன சொல்லுவாங்க? இது ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணலாம்னாங்க. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணால் அது எங்கட இதுகளுக்கு வராது. இப்படி இருக்கக்குள்ளே நாங்கள் தின்ற அளவுக்கு நாங்கள் தின்ன அதை ஆப்ரேஷன் பண்ண செய்யலை. அப்படிங்களா? அதாவது உங்களுக்கு சர்ஜரி பண்ணால் பலவீனமாயிருவீங்க. அதாவது உங்களுக்கு இயற்கையாக இருக்கிறத வந்து மாற்றக்கூடாது அப்படிங்கிறதுனால. அப்போ உங்களோட ஜெனட்டிவ், அதாவது உங்களோட ஜென்ரேஷனுக்கு வந்து அது வராமல் இருக்கிறதுக்கு வந்துட்டே இருக்கு. உங்களோட அப்பாடாவுக்கு முதல்ல இருக்க சந்ததிக்கு இருந்தது? அம்மாவுக்கு இருந்து. அப்படியே அந்த வழியில் அவர இன்னொரு மானுக்கு நல்லம் அம்மா மாதிரி, எந்த மூத்தவனுக்கு நல்லம், உறவு பிறந்த 2 பிள்ளைகள் இருந்தால் அப்படி. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், கோவிக்காதீங்க. நிறைய பேர் இப்படி இருந்தால் இதையே தங்களுக்கு வந்து ஒரு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தொழிலுக்கு எதுவுக்குமே போகாமல் ரோட்டோரங்கள்ல இருந்து யாசகம் தான் எடுப்பாங்க. அப்படி ஆனால் நீங்கள் அப்படி எதுவுமே செய்யாமல் தன்னம்பிக்கை வச்சுக்கொண்டு எப்படி இந்த தொழில் பண்ணுறீங்க? எங்களோட அப்பா தான் மூலாதாரம் இருக்கு. எங்களோட அப்பா ஆரம்பத்தில் கைத்தொழில் செஞ்சவர், டயர் வேலை, சைக்கிள் வேலை, எல்லா வேலையும் செஞ்சு எங்களுக்கும் பழகி தந்தவர். அதில் நாங்கள் படிப்படியாக அதை படித்து டயர் வேலை செஞ்சு, மேஷன் வேலை செஞ்சு, இன்றைக்கு டிரான்ஸ்போர்ட் வேலையில் இருக்கோம். எங்களுக்கு அதால் எந்த விதமான ஒரு அதாச்சும் நோஞ்சலோ நோமலோ அப்படி எதுவும் இல்லை. எங்களுக்கு வேலை செஞ்சு பழகிட்டு உடம்புக்கு. அதால் இப்போ நான் ஓயல் படிச்சிருக்கேன், அவர் 10 படிச்சிருக்காரு, எல்லோரும் படிச்சிருக்கோம், இருக்கோம், எல்லாம் செஞ்சிருக்கோம். தொழிலுக்கு என்றைக்குமே பின்ன அவரே இல்லை. எங்களுக்கு தொழில் முக்கியம். எங்களுக்கு கையேந்தாத அளவுக்கு தொழில் செஞ்சு தின்ட்டு வந்து போதும். யார்ட்டையும் கையேந்தி இருக்க போகக்கூடாது. அதான் எங்களை கோரிக்கை. அதே மாதிரி தான் எங்களை பிள்ளைகளுக்கும் சொல்லி வளர்த்துருக்கோம். 2 பேருமே திருமணம் பண்ணிட்டீங்க? நாங்கள் 4 பேரும் கல்யாணம் முடிச்சிருக்கோம். 4 பேரும் திருமணம். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கு? எனக்கு 2 பிள்ளைகளும் பௌத்தில் உண்டு. ஓகே, உங்களுக்கு? எனக்கு 3 பிள்ளைகள் உண்டு. 2 மூத்த ஒரு ஆம்பளை பிள்ளை, 2 பொட்டை பிள்ளை, ட்வின்ஸ். உங்களோட குடும்பத்தில் யார் யாருக்கு? இந்த 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு இருக்கு. 2 பொம்பளை. உங்களோட குடும்பத்தில்? எனக்கு ஒரு மகனுக்கு இருக்கு. ஒரு மகளுக்கா? மகனுக்கு வந்து. அப்போ இது வந்து அப்படியே தொடர்ந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து மாற்று வழிகள் வந்து மாற்று வழி. சரி, இப்போ எத்தனை மணிக்கெல்லாம் வாரீங்க? எப்படி இந்த தொழில் பண்ணுறீங்க? மற்ற காலையில் ஒரு 8:30க்கு வருவோம். காலையில் பின்றம் ஒரு 6-7 மணிக்குள்ளே ஆஃப் ஆயிரும். பிடிக்கும் சில நார்மல் லோடுகள் 2 மணி 3 மணிக்கு ஆஃப் ஆகும். இந்த தொழிலுக்கு பேர் என்னன்னா எஸ்எம்ஆர் டிரான்ஸ்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி அப்படி தொழில். ஓகே, அதில் வந்து பாரம் தூக்கி வீசுறவங்க நாட்டாம தொழில். நாட்டாம. ஆனால் நாட்டாம தொழில்ன்றது வந்து ஏசப்பட்ட தொழில் கிடையாது. இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ரஜினி கூட ஒரு படமே நடிச்சு கட்டிருப்பாரு. தொழிலாளி அவங்க படம் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆகணும், வெயிட்டு பயங்கரமா தூக்கி ஆகணும். ஆனா உங்களோட கால் வந்து எப்படி அதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுது? வெயிட் கொடுக்குறது பேலன்ஸ் ஆகும். நாங்க தூக்குற பாரம் வந்து ஒரு தூக்க மாட்டாங்க. 100 கிலோ வெயிட் அடிச்சு பழைய 100 கிலோ வெயிட் அடிக்க மாட்டாங்க. இங்கே வேலை செய்கிற நல்ல கைகால் உள்ளாக்களும் எங்கட அளவுக்கு வேலை செய்ய மாட்டாங்க.
ஓ சில பாரங்களை தூக்காதாக்களும் இருக்க நாங்கள் அந்த பாரங்களை தூக்கி கொடுப்போம். இப்போ இப்படி ஒரு உடல்நிலைகளை பார்த்துட்டே சில நேரங்களில் சில இடங்கள்ல வந்து தொழில் வாய்ப்புகள் கொடுக்க மாட்டாங்கல்ல. ஆனா உங்களோட முதல்ல எனக்கு இங்கே ஆரம்பத்தில் தொழில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பயந்து நான் இங்கே வரக்குள்ள சாமான் தூக்குவாரா வாங்குவாரான்னு ஒரு பயம் இருந்துச்சு. எனக்கு என்னைய கூட்டி கொண்டு சேர்ந்தது ஒரு கூட்டாளி பிடிக்கும் தான். நீ அவர் என்னைய வச்சு ஒரு கிழமை ரன்னிங் பண்ணதோட தான் அதுக்கு பிறகு இங்கே வேலைக்கு இது செஞ்சு மரம் நான் இவரை சேர்த்தெடுத்தேன். மரம் எங்களோட திறமைகளுக்கு இங்கே 300 தந்தார் எங்களோட போஸ். ஓ இப்போ எங்களோட போஸ் கழிச்சு பார்க்கல அவர் கொடுக்கணும் மாதிரி அவளும் பார்த்தாரு. சாப்பிடணும்னு நினைச்சதால இந்த பஸ் தொழில் தந்தார். நல்லது உண்மையில. அதாவது நான் ஏன் உங்களை எடுத்துக்காட்டா அந்த சமுதாயத்தை காண்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா குறை அப்படிங்கிறது மனசுல தான் இருக்கு. ஓ உடம்புல கிடையாது. உடம்புல இல்லை. என்ன தொழிலும் செய்து வந்து நம்மளால பிழைச்சிக்க முடியும் அப்படின்றது தான் உதாரணம். இப்போ சீல அண்ணா அப்படி உங்களுக்கு அறிமுகம் சில நல்லோட இருக்கிற நாங்கள் அவர் வந்து ஏற்றி வருவார், அங்கேருந்து நாங்கள் இங்கே இறக்கி கொடுக்குறோம். அதன் மூலம் தான் நிறைய சீல அண்ணா தான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. கண்டிப்பா ஏதோ எங்களால முடிஞ்சது இந்த சமுதாயத்துக்கு உங்களை காண்பிச்சுட்டு ஏழாமையா வந்து சாதகமா பயன்படுத்தி கொண்டு வேற வழிக்கு போறவங்களுக்கு வந்து நீங்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்கிறீங்க. அண்ட் உங்களோட வாழ்க்கையில நீங்க முன்னேறதுக்கு இன்னும் அதாவது முன்னேறிதான் இருக்கிறீங்க. நீங்க பட்டிருந்தாலும் இன்னும் சைட்ல வந்து உங்களுக்கான ஆதரவுகள் ஏதாச்சும் கிடைச்சு அது மூலியமா வந்து நீங்க வாழ்க்கையில மேலுக்கு வரதுக்கான ஹெல்ப் வந்து எங்கள்ட்ட மீடியா சார்ந்து பண்ணிடலுமா அப்படிங்கிறது தான் இந்த காணொலி வந்து பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ வந்து இப்போ எத்தனை மணி காலையில வரதா சொன்னீங்க? காலையில் 8:30 மணி. 8:30 மணிக்கு வருவீங்க. எத்தனை மணிக்கு ஒஃப் ஆகுது? லோடை பொறுத்திருக்கேண்ணா. லோடு எப்படியாண்டா நார்மல் லோடுண்டா 2 மணி 12 மணிக்கு முடியும். சில டைமில் ராவையில் 10 மணியாகவும் ஆகும். லோடுகளை பொறுத்தும் இருக்கு. அப்போ சம்பளம் அதிகமா இருக்கானா? சம்பளம் கிடைக்கும். லோடு 20,000 2,500 கிடைக்கும், 2,000 3,000 கிடைக்கும், 3,000 மாதிரியும் கிடைக்கும். அப்போ செலவும் இருக்குதானே, சாப்பாடு செலவெல்லாம் எங்களோட தான். அந்த அனர்த்த நேரங்கள்ல பாதையெல்லாம் லீவு தான் எங்களுக்கு. எங்களுக்கு லீவு தான். அந்த டைம் நீங்க உங்களுக்கு அண்டைக்கு உழைச்சா தான் சம்பளம். சம்பளம் அப்போ தொழிலுக்கு வந்தால் தான் இருக்கிறது, உழைக்கிறத சாப்பிட்றது சாப்பிடுறது. மிச்சம் பிடிச்சி அதெல்லாம் சாப்பிட்டு தான் பார்த்து கொள்றலாம். அதெல்லாம் பிரச்சனை அண்ணா இல்லை. இறைவன் தாரான் ரெண்டாவது, நாங்களும் சாப்பிட்றோம். நம்ம அப்படி எங்களுக்கு ஒரு நிலைமை வரல. இறைவன் போதுமானவர். கண்டிப்பா. அப்போ உங்களை பத்தி உங்களோட இந்த நிலைமைகளை பார்த்து வேற யாராச்சும் ஏதாச்சும் விமர்சனங்கள் நீங்க துவண்டு போற மாதிரி ஏதாச்சும் வார்த்தைகள் சொல்லியிருக்காங்களா? ஓ சொல்லி சொல்லியிருக்கேன். சின்ன காலத்துல நிறைய இதை கேட்டிருக்கேன், இப்பயும் கேட்க தான் காதுக்கு தெரியாம கதைக்கிறேன். அதை கணக்கெடுக்கிறது. எப்படி என்னென்னலாம் சொல்லுவாங்க? ஏசுவாங்க, கைகாலை பற்றி ஏசுவாங்க, அதெல்லாம் கணக்கெடுக்கிறது. கணக்கெடுத்தா அதெல்லாம் பிரச்சனைக்குரிய விஷயங்கள். அதெல்லாம் நாங்கள் அதை பெருசாக மெயினுக்கு எடுக்கிறோம்ல. ஆனால் எங்களுக்கு முன்னுக்கு வச்சு ஒருத்தரும் கதைச்சதில்லை. எங்களுக்கு தெரியாமையல் கலப்பாக இனி நாம அதுக்கு பின்னால போறல தொழிலும் குடும்பம்.
ஸோ அண்ணாவோட பொண்ணுங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் தான் வந்து மொத்தம் எத்தனை பேர் சொன்னீங்க? மூத்தது வேறு இன்னொரு ஆள் வருவார் அவர் கடை போய் அவர் மூத்தாள். இவங்க 2 பேர். 2 பேர் தான் இருந்துச்சு. இந்த கையை காட்டுமா? கை காட்டுங்க. இந்த ரைட், ஓகே. ஆனால் சேம் அந்த 2 விரல்கள் மட்டும் தான் வரும். வித்தியாசம். உங்களுக்கு ஒரு விரல். எனக்கு ஒரு விரல். மற்ற நானும் வர்றவங்களுக்கு இப்படி தான் வரும். ட்வின்ஸா அவங்க ட்வின்ஸா வந்து இப்படி தான் எல்லாம் ஒரே விரல் மாதிரி வராது. ஏதாச்சும் ஒரு விரல் மாறி மாறி வரும் வித்தியாசங்கள். ஆனால் வித்தியாசங்கள் வரக்குள்ள அவளுக்கு அந்த சில விஷயங்கள் செய்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவா. ஆனால் உங்களை நான் பார்த்து நான் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அதாவது எங்களை விட கடினமான அந்த ஹார்ட் ஒர்க்கை வந்து ஈஸியாக பண்ணுறீங்க நீங்கள். நாங்கள் கூட அந்த அளவுக்கு தூக்க மாட்டோம், பழகிட்டோம் உங்களுக்குன்றீங்க. ஸோ இவங்களுக்கும் எல்லாமே நீங்கள் பழக்கிடுவீங்க. அதில் அதுதான் இந்த ஆசையம் அவளுக்கு. நான் மண்ணுக்கு பொறுத்துக்கிறதே ஏதாச்சும் உண்டு அவளுக்கு. அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்போ கண்டிப்பாக உங்களால் முடியாது. அவரே மூத்தவர் வாழ்ந்து கொள்ளுவார். 2 பேரும் தான் யோசனை. நீங்களே ஒரு பெரிய மோட்டிவேட்டர். நான் நிறைய பேர்த்துக்கு உண்மையில் உங்களால் எவ்வளோ பண்ண முடியும்னு சொன்னால் உங்களோட பொண்ணுங்களை வந்து நீங்கள் பெரிய இடத்துக்கு கொண்டு வந்துருவீங்க. என்னென்ன கிரேட் படிக்கிறாங்க பேர்? நேசரி போகிறாங்க 2 பேரும். அடுத்த இந்த வருஷத்தோட 1ஆம் ஆண்டு. செம க்யூட்டாக இருக்காங்க 2 பேரும். அழகான பொண்ணுங்க. உங்கள் பேர் என்னம்மா? என்ன பேர்? உங்களுக்கு பேரு? சூப்பர். நல்லா படிக்கிறீங்களா 2 பேரும்? சூப்பர், ஓகே. அவ்வளோ க்யூட்டாக இருக்கிறாங்க. வேறு ஆனால் ஓகே. இவரா பாப்பா நீங்கள் எல்லா டைம் வீட்டில் வந்து மற்ற வேலைக்கெல்லாம் ஓடி ஓடி பார்க்குறது? சூப்பர், ஓகே. இப்போ நீங்கள் இப்போ இங்கே மட்டக்களப்பு மாவட்டத்துக்குள்ள மட்டும் தான் பார்க்குறதா இல்லை அம்பாறை அப்படின்னு சொல்லி இதுக்கு மட்டும் போகிறாங்க? மையங்க இங்கே சேம்பலாண்டு இல்லை புலனருவா கதிர்வலை அப்படி மின் எருமே திரிக்க எல்லா இடம் போய் கழிச்சு வராங்க. போயிட்டு வாரு. இங்கே அக்கரைப்பத்தி மட்டும் போகிறேன். இஞ்சால போங்க. அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்ல அக்கரைப்பத்தி வரைக்கும். அக்கரைப்பத்தி மட்டும் போவோம். அக்கரைப்பத்தி சம்மாந்தரம் அப்படி பறிக்கும். ஓகே. இஞ்சால புலனருவா வரைக்கும் போய் வரது. புலனருவா பறிக்க போனோம்னா அப்படி நைட் ஆகும். பாரது நைட் ஆகும் நான் வரது. தான் கொஞ்சம் லேலியாக வரலாம். ரைட். உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஏரியா வந்து காங்கேயனோட ஏரியா வந்து நாங்கள் நிறைய வாட்டி வந்திருக்கோம். இது வந்து வீட்டு திட்டத்தினால கொடுக்கப்பட்ட வீட்டு திட்டத்தால் அவர் மாமியார் கொடுத்தது. ஆனால் நான் கஷ்டப்பட்டு எடுத்தது அமைச்சதால் மிச்சங்கள்லாம் முடிச்சு செஞ்சீங்க. அதாவது இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரே வீடு மாதிரி இருக்குது. இது வந்து காங்கேயன் கொடுத்தது தான். சூப்பர் சூப்பர். இவங்க 2 அடம் பிடிக்க மாட்டாங்களா? இதுக்கும் எல்லாம் அவங்களோட வேலை அவங்க பண்ணிப்பாங்க. சூப்பர். அவங்க எல்லாம் பழகிடுவாங்க. இப்போ உங்களை பார்த்து நீங்களே எல்லாம் கற்றுக் கொடுத்துருவீங்க உண்மையில. அப்போ ஃபெஸ்ட்டுக்கு வந்து பேலன்ஸ் வந்து எப்படி நான் பிடிச்சிங்க நீங்கள் ஆரம்பத்தில்? நீங்கள் நடப்போம். நாங்கள் அவளும் சும்மா நடந்த கிஷுவில் நடப்பாங்க. அதை நான் பார்த்து நடக்கிறாங்க 2 பேரும். எல்லாரும் நினைச்ச கொஞ்சம் இதாகுவாள் ட்வின்ஸ் தான் பேலன்ஸ் இல்லை ஈஸியாக பண்ணுறாங்க. நார்மலாக அதாவது நம்ம நார்மலாக மற்றவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி அவங்களும் முடியும், அவங்களாலையும் பண்ணுறாங்க. அதுதான் உண்மையில் இம்பார்ட்டன்ட். உண்மையாக அதுக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கக்கூடிய தாய் தகப்பன் நீங்களாம் வந்து உத்வேகம் கொடுக்கறதுனால தான் அவங்க வந்து அதை கிரேட்டாக முக்கியமானது. இந்த கொண்டாட்டி தான் இருந்து பார்த்துக்கொள்ள நான் பார்க்குற விதம் குறவு. நீங்கள் நிற்க மாட்டீங்க. போனன்ற ஆயத்துக்கு தான் வந்து சேருவேன். அவள் படுத்த போகிறது தான் சில டைம் வருவேன். அவள் தான் இருந்து கஷ்டப்படுறான். கண்டிப்பாக தாய் கொடுக்குற ஒரு உத்வேகம் தான். ஸோ இவங்க 2 பேரும் படித்து லைஃப்பில் மேலே நல்லா வருவாங்க. நான் விஷ் பண்ணுற மாதிரி வந்து வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக விஷ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து என்ன உங்கள்கிட்ட கான்டாக்ட் நம்பர் சொல்கிறீங்களா? எதற்காக அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னாலும் வந்து நான் அதை சொல்லிக்கொள்கிறேன். என்ன சொன்னாலும் வந்து நாங்கள் வந்து முதல்ல இப்படியானவங்களுக்கு ஏதாச்சும் உதவிகள் பண்ணி அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துறது. பட் வந்து எங்களால் வந்த கவர்மெண்ட் பிரச்சனையினால அதை வந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து எப்போவாச்சும் இருந்துட்டு இப்படி இம்பார்ட்டண்டான நிலையில் அதுவும் இப்படியான மோட்டிவேட்டாக லைஃபான இந்த வாழ்க்கையை வந்து வாழ்கிறவங்களை வந்து வெளியில் காண்பிப்போம். பட் அவங்கள்ட்ட கண்டெக்ட் வந்து நாங்கள் டிரெக்டாக வந்து கொடுத்துருவோம். ஆகினால வந்து இப்போ எங்களோட தொடர்பு கொள்ளாமல் உங்களே டிரெக்டாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறதா இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறதா இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணி உங்களோட வாழ்வாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு உதவி பண்ணுறதா இருந்தாலும் சரி அவங்களே தொடர்பு கொள்வாங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள் உங்கள் கண்டெக்ட் நம்பர். 07 44 56 848. ஓகே. 075 44 56 258. இந்த 2 நம்பர் இருக்கு. ஸோ 2 நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணால் உங்களே உங்கள் அண்ணா வந்து தொடர்பு கொள்ள முடியும். என்னைய கண்டெக்ட் பண்ண அவருக்கான தொடர்பு கொள்ள முடியும். ஓகே ஓகே. நீங்கள் எத்தனை வயசில் நான் திருமணம் பண்ணீங்க? நான் வந்து 19 வயசில் திருமணம் பண்ணீங்க. ஓகே. அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையில் எப்படி போயிட்டுருக்கு? சந்தோஷம். ஆரம்பத்தில் எப்படி வேறு ஏதாச்சும் பயன்படுத்துச்சா? குடும்பத்தை எப்படி நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி? எனக்கு பொண்ணு தரதுக்கு பயந்த கல்யாணத்தாண்ட பிரச்சனை வந்து கொடுப்பான். அந்த கைகள் பிள்ளைகளுக்கு பிறக்கும் பண்ண வேணாம். நீ அவ ஆசைப்பட்டு சந்தோஷத்தில் பண்ணது. அவங்களோட காதல் திருமணமா? பேசித்தான் திருமணம். அப்போ திருமண வாழ்க்கைக்கு அப்புறமா வந்து உங்களோட மனைவி எப்படி உங்களோட என்னோட எப்பயும் அப்படி நல்லா தான் அன்பாக தான் இருப்பாங்க? இப்படி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா உங்களோட சொந்தக்காரங்களோ யாராச்சும் ஏதாச்சும் பேசினாங்க? அது இதைத்தான் இப்படி வரப்படான்னு தான் பண்ண வேணாண்டியா. இப்படி வந்தா அதுக்கு அவ சொன்னது பண்ணினதே அவர் ஆசைப்பட்டு தான். இப்படி வந்தாலும் நான் பழப்பேன் பிள்ளைகள் என்னோட. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ஆறுதல் அவங்க வைஃப் ஏதாச்சும் சொன்னாங்களா? அவ சொல்றது
சூப்பர். உண்மையில இப்படிலாம் பார்த்துக்கிறன்ற பெரிய விஷயம் உண்மையில. அண்ட் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, உங்கள்ட்ட வைஃபும் வந்து சீட்டு கட்டுவாங்க அப்படின்லாம் சொல்லி நீங்க கொடுக்குற காசுல கட்டி. நான் உழைச்சி கொடுத்த மிச்ச காசியில் தான் அவள் மிச்சத்தை வீட்டு பொறுப்பையும் பார்த்துட்டு சீட்டில் பிடிச்சி சின்ன சின்ன வேலை. சூப்பர். கண்டிப்பா உண்மையில குடும்ப தலைவன் எந்த அளவுக்கு ஒரு உத்வேகம் அவரோட மோட்டிவால தான் இவ்வளவு கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறினதுக்கு. நான் மிச்சம் முடிச்சு செய்கிறேன் அது சாத்தியப்படாது. கண்டிப்பா அவள் தான் எல்லாத்துக்கும் இது செய்யுங்க. சூப்பர். கண்டிப்பா உண்மையில நல்ல ஒரு குடும்ப தலைவன். அண்ட் வந்து உங்களோட வைஃபும் வந்து நல்லதா இருக்கிறதெல்லாம் இன்னைக்கு இந்த பசங்களை வந்து இந்த அளவுக்கு வளர்த்துருக்கீங்க. சூப்பர். உண்மையில இது நிறைய பேருக்கு ஒரு மோட்டிவேட்டாக கண்டிப்பாக போய் சேரும்னு சொல்லி நானும் வந்து நம்புறேன். ஆனால் வந்து நீங்களே உங்கள்ட்ட கண்ணால் பார்த்துருப்பீங்களா, 2 கால் 2 கை எல்லாமே நல்லா இறைவன் கொடுத்தும் அதை வந்து பயன்படுத்தாம யாசகமெல்லாம் எடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு காத்தாங்குடியில் இப்படி பார்த்துருக்கேன் நான். சாமாரகுல சில பஸ்மார்கள் சொல்லிக்கா பாருங்க, நீங்க கதையா எடுத்து தெரியுங்க பொடி அந்த கையால் எவ்வளோ கஷ்டப்படுறான் அதை பார்த்து தெரிஞ்சிடலையான்னு கேட்டாலும் ஒன்றும் பேச மாட்டாது. பழகுனாக்கள் இப்போ ஜென்ரேஷன் பழகிட்டாலும் நம்ம அது மீள மாட்டாது. லேசா கண்டுட்டாதான காசை கஷ்டப்பட்டு உழைக்க விரும்ப மாட்டாங்க. எங்களை தொழிலுக்கெல்லாம் டக்குன்னு எல்லாரும் வர மாட்டாங்க. கடை வழியில வேலை செய்யறேன்டான்னு இந்த வேலை செய்வா. இதெல்லாம் பாரம் வெயிலுக்குள்ள. இன்னைக்கு வெயில் கொஞ்சம் வெயில் நல்லா ரஸ்ட் அடிக்குமாண்டா நிற்க மாட்டேன். அப்படி கீழே அந்த ஹார்பர்ட் ரோட் ஹீட்டு கூட அள்ளி ஏறிவங்க. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் கேட்கணும் நினைச்சப்ப, நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போகும்போது உங்ககிட்ட யாசகர்கள் வந்து தானம் தர்மம் கேட்பாங்கல்ல, அப்போ நீங்கள் கொடுக்குறேன் இந்த கையால் கொடுக்குறது அதை பார்த்துட்டு அவங்க ஒன்றும் சொல்கிறது இல்லையா? இல்லை பாப்பா இந்த கையை கண்டுட்டு விரலையில் பண்ணிட்டு அந்த ஆச்சரியமா பாப்பா. ஆனால் நான் கொடுக்குறேன் இந்த கையால். கண்டிப்பாக வேலை செய்கிற ஆட்சியில் அந்த கடை வழியில் வாங்குற ஆட்சியில் சேர்த்து அது எல்லாம் கொடுக்குறேன். சூப்பர். உண்மையில் இதை பார்த்தாச்சும் அவங்க உண்மையில் கண்டிப்பாக திருந்தி ஆகணும். அதுக்காக வேண்டியதான் உண்மையில். உங்களால் இவ்வளோ முடியும் போது அவங்களாலாம் இவ்வளோ முடியும், பட் ஏன் வந்து அப்படி தோன்றிருக்காங்கன்னு சொல்லி தெரியல. நீங்கள் அவங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல போகிறீங்களா அப்படி பண்ணுறவங்களுக்கு? அது என்னையே பார்த்தாச்சு நீ கொஞ்சம் ஆக்கள் தொழில் செஞ்சு தின்னணும். கண்டிப்பா என்னையாலே இவ்வளவு இந்த விரலை வச்சுட்டு செய்யறேன்டா கையால் உள்ளாக்கள் செய்ய பார்க்கணும். கண்டிப்பா உண்மையில தர்மம் எடுக்கப்பட தர்மம் எடுக்கிறது எங்களுக்கு பிடிக்கிறீங்களா தர்மம். மனவர்த்தம் பாரதான் பார்க்கும்போது தொழில் செஞ்சு சிறந்தது. இப்போ நீங்களும் உங்க அண்ணா வந்து சண்டைகள் பிடிச்சிருக்கீங்களா? இல்லை ஒன்னா இல்லை சண்டை பிடிக்கலாம். ஒன்னா இருப்பீங்க. நாங்கள் 4 பேர் எங்க அம்மா வளர்க்கக்குள்ள சண்டை பிடிக்கிறது. சூப்பர். நல்லா நான் நோட் பண்ணேன். நீங்க 2 பேரும் காலையிலே வந்து அந்த ஒவ்வொரு கடையோட பில்லே பார்க்கும்போது அதான் எங்களுக்கு அந்த லொரியில் சாமம் பிரிக்கலோ விலங்கு வேணும். அப்போ அந்த முறைப்படி அப்படி அடிக்க எடுத்துருவீங்க. சூப்பர். அதெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலை பண்ணதெல்லாம் அது சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக அப்படியே தொடருங்க. அப்படியே அண்ணா போய் பார்க்கலாம். ஓகே. செஞ்சுங்க, அவங்களே செஞ்சுவாங்கண்ணே. சூப்பர். இங்கே வரைஞ்சிருங்க. சூப்பர். எழுதுவாங்க என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா யாரோட ஹெல்ப்பும் அவங்களுக்கு தேவையில்லைங்க. தன்னந்தனியாகவே எல்லாம் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, இதை பார்க்கும்போது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. யாரோட ஹெல்ப்பும் அவங்களுக்கு தேவையே இல்லை என்ன, தனியாகவே பண்ணுவாங்க. ஐயோ, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெரிய ஒரு ஷாக்கிங்காக இருக்குது. அக்கா பழக்கினது சூப்பர். உண்மையில் எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்க, அழகாக அவங்க பாட்டுக்கு தன்னாலே ஷூஸ் எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆகிறாங்க. அதான் உண்மையில் நீங்கள் கற்றுக்கிட்டது வந்து உங்கள்கிட்ட அடுத்த சந்ததிக்கு சொல்லிக் கொடுக்க பெரிய விஷயம். ஓகே. இப்போ அப்பா அண்ட் அப்பாவுக்கும் அம்மாடல இருந்து அப்படி வர ஆரம்பிச்சு. அப்பாவில் இல்லை, அம்மாவில் இருந்து தான் வந்தது. அதாவது உங்கள்ட்ட அம்மாட இல்லை, எங்களோட அம்மாவில் இருந்து தான் வந்தது. அப்பா நல்ல அப்பா இல்லை. உங்களோட அம்மாட தலைமுறைக்கு முன்னாடியும் அப்படி இருந்துச்சா? இல்லை, அது தெரியும். எங்களோட அம்மா சொல்லலை. ஐயா உங்கள்ட்ட கையை காண்பிக்கிறீங்களா? உங்களுக்கு 2 பேரும் அப்படியே ஒண்ணா சேர்ந்த மாதிரி கால் அப்படி. உங்களுக்கு மோஸ்ட்லி கால்கள் வந்து 2 விரல்கள் மட்டும்தான் வரும் இல்லையா? விரல் உங்களுக்கு 2 பேரும். எனக்கும் அப்பாவுக்கும் ஒரே மாதிரி தான். அண்ணாவுக்கு மட்டும் தான் ஒவ்வொரு விரல்களாவா? அவருக்கு மட்டும் தான் ஒவ்வொரு விரல்களோட வந்திருக்கு. பார்க்கறதுக்கே வந்து வித்தியாசமா இருக்கு. எனக்கு ஜெனட்டிக் ப்ராப்ளம் வந்து அப்படியே தலைமுறையா தொடர்ந்துட்டு வரும்னு சொல்லுவாங்க. ஆனா பாதியில இருந்து வந்துச்சா, அதாவது எங்க அம்மாக்கு இருந்தது. அதுக்கு முன்னாடி இருந்ததா இல்லையா அது தெரியும். அம்மா சொல்லல. இவர் அப்பா, இவர் அண்ணாக்கு, இவர் அக்கா, அம்மாட அப்பாக்கெல்லாம் இல்லைன்னு சொன்னீங்களா? அம்மா இல்லைன்னு சொன்னீங்களா? அம்மா. ஐயா நீங்க வந்து என்ன தொழில் பண்ணீங்க? நான் பைசைக்கிள். பைசைக்கிள். அதான் அண்ணா சொன்னாங்க, நான் உங்ககிட்ட இருந்தவங்க கத்துக்கிட்டாங்க அப்படி சொல்லி. சூப்பர். அப்ப உங்க பசங்களெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு படிப்பிக்க வச்சிங்களா? அவங்களுக்கு படிப்புல நாட்டம் இல்லை அப்படிங்கிறதுனால இடையில விட்டதா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. மேல ஒருத்தவங்களுக்கு எது மேல ஆர்வம் இருக்கோ அது மூலம் தான் வந்து தொடருவாங்க.
அண்ட் நீங்க என்ன நினைச்சீங்க உங்க பசங்களுக்கு இப்படி வரும்போது நீங்க அடுத்தது அவங்கள்ட்ட பேர பிள்ளைகளுக்கு இப்படி வரும்னு நினைச்சீங்களா? இனிமேல் அது பரம்பரையாக வந்து கொண்டு தானே வரும் தான் எதிர்பார்த்தேன். எங்கேயாச்சும் வேற யாராச்சும் இதுக்கு இதோட நிறுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் சொல்யூஷன் சொல்லியிருக்காங்களா? அது ஏதாச்சும் காரணம் ஏதாவது இருக்கா? டாக்டர் சொன்னார் அது இப்படி பாரபடியாவது ஒன்றும் செய்யலைன்னு சொன்னார் டாக்டர். செய்யலாம் ஓ இடையில வந்தால் செய்யலாம், இப்படி வரக்கூடாது ஒன்றும் செய்யலான்னு. ஓ ஓகே. ஸோ இந்த கையை பிரிக்கிறதுக்கு போன ஒரு டாக்டர் செய்ய அவர் நரம்பெல்லாம் பிரிக்கி பிரித்தா அவர் தொழிலும் செய்ய மாட்டார் தான் அப்படி விட்டவர். அது அப்படி அடிக்கணும்னு சொல்லிட்டார். உள்ளபடி நீங்களும் ஏற்றுக்கொண்டுட்டீங்க. ஓ உண்மையில இருந்து ஒரு பக்குவப்பட்ட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் அப்படி சொல்லுவாங்க. அதாவது இயற்கை நம்மளுக்கு எது கொடுக்குதோ அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்றது, அந்த வழியில வாழ்றது வந்து ஒரு பெரிய செயற்கையே சரி வராது. சரி வர்றது அப்படிங்கிற மாதிரி. ஓகே. இப்போ உங்க பையன் அந்த ஸ்கூலுக்கு போகும்போது ஷூலாம் போட்டா பிரச்சனை இல்லையா? இல்லை 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 ஒரு பிரச்சனை இல்லை. வலிக்காத அவங்களுக்கு? அதாவது ஃப்ரெண்டும் டைப் ஒட்டி டைட் ஆகும்போது வலி பெயின் இல்லையா அவங்களுக்கு? வலி நோரியாவது இல்லை. என்ன அது அமர்ந்து வழியாகுது. நீங்கள் எத்தனை ஆண்டு படிக்கிறீங்கன்னு இருக்காரு. 6ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. 11 வயசுன்னு சொன்னாங்க. எப்படி நல்லா படிக்கிறீங்களா? சூப்பர். ஓகே. அதனால அண்ட் நீங்க இந்த நாட்டாம தொழில் சார்ந்து இல்லாம வேற தொழில் பண்றதா இருந்தா என்ன தொழில் பண்ணுவீங்க? நாங்கள் வேறு தொழில் பண்ணி வாப்பாட தொழில் தான் எனக்கு தெரியும். நாங்கள் பைசிக்கிள் வேலை. ஓ அதெல்லாம் தம்பி எது பண்ணாலும் விட்டு கொடுக்காம ஒன்னா தான் பண்றீங்க. ஒண்ணு பைசிக்கிள கழட்டி போட்டு நமக்கு அந்த வேலை கை தொழில் தெரிஞ்சது தானே காட்டி அப்பா நமக்கு படிச்சு தந்த படிப்பது. கண்டிப்பா. ஆனா இந்த வெயிட் தூக்கி இந்த ஒரு நாட்டாம தொழில் செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது. சாதாரணமான எல்லாரும் இவங்க கொஞ்சம் வெயிட்டான வேலை. ஆமா. நானே நேர்ல பாத்துருந்தேன். அவ்வளவு பயங்கர வெயிட், நூற்றுக்கணக்கான கிலோ வந்து ஒரே டைம்ல தூக்கிட்டு அப்படி சுமந்துட்டு போறீங்க. வெயில் மழைன்னு பாராம எல்லா டைம்லயும் ஒர்க் பண்றீங்க. அது ஒரு ஹார்ட் ஒர்க். அதுவும் சாதாரணமானவங்களை தாண்டி நீங்க அவங்களுக்கு டார்கெட் பண்ணி இந்த ஒரு ஒர்க் பண்றதுன்றது வேறான ஒரு விஷயம். நீங்க இது சாதிச்சு காட்டுறீங்க. இது ஒரு சாதனை தான் உண்மையில. அண்ட் அதுதான் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உலகம் பூரா அதை கண்டிப்பாக காண்பிக்கணும். காண்பிச்சு அடுத்தவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் அப்படிங்கிறதா. அண்ட் அவங்க பிரதர்கிட்டையும் வந்து பேசியிருந்தேன். எங்களால் மீடியா சார்ந்து ஏதாச்சும் சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சதுன்னு சொன்னால் உங்கள்கிட்ட கண்டக்ட் நம்பரை கொடுத்து நாங்கள் அது மூலம் கொடுக்க முடிச்சா நாங்கள் பார்க்கணும். சரிங்களா? ஒரு அப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு மோட்டிவேட்டாக இன்னைக்கு வந்து கை காலெல்லாம் நல்லா இருந்து உழைச்சி சாப்பிடாம யாசகம் எடுக்கிற அப்படியானவங்களுக்கு ஏதாச்சும் சொல்ல போறீங்களா? அவங்களுக்கு இனி அவங்க நம்மளையாச்சும் பார்த்து உணர்ந்து பிச்சை எடுக்கிறத பெரும்பாலும் குறைச்சாலும் எல்லாரும் இறைவனே வெறுக்கிறான். பிச்சை எடுக்கிறத இறைவன் வெறுக்கிறான். நாங்கள் அதுக்கு அந்த தொழிலை நாங்கள் செய்யக்குள்ள அவளாலும் செய்ய இயலும். சும்மா உடம்பை சோம்பறி ஆக்கிட்டு இருந்தா அது இனி ஒன்றும் செய்ய இயலும். அவளாக இதை பார்த்து இவங்களை சொல்லி செஞ்சேன். நாட்டா வேலை சத்தோசையில் வேலைஞ்சினா ரெண்டந்தர் மூடது. இப்போ எங்கள் வாப்பாட ரத்தத்தால் தான் எங்களுக்கு அந்த உணர்வுகள் வந்திருக்கலாம். ஓ வேற ஒன்றும் இல்லை. எங்கள் வாப்பா தொழில் செய்யக்குள்ள அதை பார்த்தே நாங்கள் பழகணும். எங்கள் அம்மா படிக்க வச்சா பாப்பா தொழிலை கற்று தந்தாரு. யார்கிட்டையுமே பிச்சை எடுக்காத அளவுக்கு வேலை செய்ய சொன்னார். கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்தவர். எங்கப்பா ஸ்டோரி சொல்றீங்களா? அவங்களை வளர்த்துருக்க அந்த ஆரம்ப கட்டத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க? ஆரம்பத்தில் அம்மாவோட எடிக்கேஷனில் வேலை செஞ்சிருக்கேன். மற்ற வெள்ளப்பாலமெல்லாம் இருந்துச்சு, அதுலாம் வேலை செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்ச காலத்துக்கு பிறகு சத்தோசையில் வேலை செஞ்சு ஒரு 7-8 வருஷம் வேலை செஞ்சு சத்தோசை. அது மூளை தூக்குற வேலை ரெண்டந்தர் மூளை அப்போ வர. அதுக்கப்புறம் வந்து பைசிக்கல் வேலை கொஞ்சம் செஞ்சோம்னா டயர் கடையில் நின்றுட்டேன். டயர் கடையில் நினைக்கக்குள்ள அவங்களாம் சின்ன சின்ன ஆக்களை இருந்து வளர்த்து எல்லாம் நான் செஞ்சுருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் ரெஸ்ட்டில் இருக்கேன். எல்லா வேலையும் நாங்கள் செஞ்சிருக்கோம். அப்பா செஞ்ச வேலை எல்லாம் எங்களுக்கு அதே மாதிரி நாங்களும் செஞ்சிருக்கோம். என்னன்னா இப்போ சில ஃபேமிலியில வந்து ஒருத்தங்களுக்கு காசு கூட குறைய வருதுனாலே வந்து அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு எல்லாரும் வேறு வேறு போயிடுவாங்க. அது எப்படி இருக்குது? ஆனா நான் பொண்ணு எடுத்த ரீதியில அவருக்கு இருக்கு, அவர் பொண்ணு எடுத்த ரீதியில அவருக்கு. ஆனா நீங்க உங்களோட ஃபேமிலியோட ஒன்னா தானே இருக்கீங்க. அது நாங்க எப்ப நாங்க எல்லாரும் அப்படிதான் சொல்லியிருக்கேன். வேற வேற மனைவிகள் அமைவது வந்து ரத்தத்துக்குள்ள வராத பட்சத்துல பிரச்சனை அவளோட இவங்களை வந்து ஒரே நாங்க காக்காம்பிமார் அவர் கொண்டு வந்தாலும் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு கொண்டு வந்தாலும் அவர் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரத்தம் துடிப்பு இருக்க மாட்டேங்கு நாங்க விட்டு கொடுக்குறோம்ல. 4 பேரும் சேருவோம், 4 பேரும் கலப்பு பாப்பாவோட பெரும்பாலும் வருவோம், இருப்போம். எங்கட சந்தோஷமான வாழ்க்கை யாருக்கும் அமையாது. அது இப்போ காசிக்காரனாக இருந்தாலும் அவனுக்கு அமையாது எங்கட சந்தோஷம். நாங்கள் ஒரு நாளைக்கு உழைக்கிற காசு எடுத்து பொண்டாடி பிள்ளைகளோட இருக்கிற சந்தோஷம் அவளுக்கு அமையாது. காசிக்காரன் என்ன செய்வான்? குறைஞ்ச காட்சிக்கு கரிசாமனை வாங்குறான், அவன்கிட்ட விட்ட நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. காசுன்னு ஓடுவான். எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு வார வருமானத்துக்கு தக்குன மாதிரி எங்களோட மனைவி மாற அதுக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷம் எல்லாம் எங்களுக்கு இருக்கு, அமைஞ்சிருக்கு. இந்த பிள்ளை எல்லாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க.
ஒரு கவலை இல்லையா இப்படி பிறந்துட்டோம்னு கூட இவர் கவலைப்பட மாட்டார். கண்டிப்பா அந்த அளவுக்கு நாங்க அவரை வச்சிருக்கோம். பாத்துக்கொள்றீங்க. அதான் உண்மையில முக்கியம். அதாவது நமக்கு ஒரு குறை இருக்கு அப்படிங்கறது வந்து அதை அவர் நினைக்க போடா. அதான் உண்மையில ஊனம் அப்படிங்கிறது வந்து மனசுல மனசுல தான் இருக்கு. உடம்புல கிடையாது. நிறைய பேர் வந்து அப்ப உங்களை பார்த்து கேலி கிண்டல் பண்ணாங்கன்னு சொன்னா அவங்க தான் ஊனம் தவிர நீங்க அதெல்லாம் பத்தி கவலைப்படுறல. ஆரம்பத்துல நாங்க நிறைய பேருக்கு சண்டை பிடிச்சிருக்கோம், அடிச்சிருக்கோம், கதைச்சா இப்படியெல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம். அதுக்கப்புறம் காலப்போக்கில் எங்களுக்கு நேராக கதைக்காம பின்னால் கதைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லையே, எங்களுக்கு நேரடியாக கதைக்கிறதுக்கும் ஒருத்தருமே இல்லை. அதனால இப்போ எங்களோட பிள்ளைகள் நிம்மதியாக வளருது. இறைவனுறவு இருக்கா? ஓ அவருக்கு தெரியும் எப்படி யாருக்கு என்ன படி இழக்கணும். அதுக்காண்டி நாங்கள் இறைவன் தலையிலே வச்சுட்டு நாங்கள் எங்களோட காலம் கொண்டு படைச்சவன்டாலே சொல்லல, அவன் வேற சொல்லிடுறது. கஷ்டம் அது வரவும் போகும். ஆனா சந்தோஷம் இன்றைக்குமே எங்களுக்கு நிலைச்சிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால எந்த அளவுக்கு குடும்பத்தை சந்தோஷமா வச்சிருந்தா இனி அவகளோட காலப்போக்குல அவளும் வளருவா. இப்ப எங்களை பார்த்து இவ வளரணும். இவளையும் ஆட்டையும் கையேந்தாத அளவுக்கு நாங்க வளர்த்து இன்ஷால்லா ஆளாக்கணும். எங்க வாப்பா எங்களை வளர்த்த மாதிரி தான் நாங்களும் இவளை வளர்ப்போம். இவ கஷ்டப்படப்படாண்டதுக்கான நாங்க கஷ்டப்படுறோம். எதிர்காலத்துல எங்களோட தொழிலோ துறையோ இவங்களுக்கு வரப்போடா. இவங்க ஏதாச்சும் ஒரு தொழில் இல்லாமல் வந்துட்டு நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும். அந்த அளவுக்கு தான் நாங்களும் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு தொழிலுக்கு முயற்சி எடுக்கும். பஸ்ஸுக்கு நன்றி சொல்லத்தானே வேணும். இப்படி ஒரு ஆளுக்கு தொழில் கொடுக்குறோண்டா எல்லாரும் வெள்ளாலையும் முடியாது. ஆனால் நான் நின்றுக்கேன், புடவை கடையில் நின்றுக்கேன், கடையில் எல்லாம் வேலை செஞ்சுக்கேன், வேறு அண்ணன் வந்து மேசை வேலை செஞ்சுக்கேன். மிச்ச காலமாக எல்லா வேலையும் செஞ்சு இருக்கும். ஆனால் நம்பி தொழில் தந்தேன்டா பஸ் மட்டும்தான். அவருக்கு எப்பயும் நாங்கள் கடன் பட்டு தான் இருக்கோம். அதால் அவருக்கு பெரிய இதுவாக தான். அவரை நாங்க வச்சிருக்கிற அளவு எப்படி என்றா எங்களோட உயிருக்கு மேலான்னு நினைக்கிறேன். எங்களுக்கு உதவிகள் செஞ்சிருக்காரு, மறைமுகமான உதவிகள் நிறைய கிடைச்சிருக்கு எங்களுக்கு. அது அவர் செஞ்ச உதவியை யாருக்குமே இத்த வரைக்கும் அவரை தம்பிமாருக்கே தெரியாத அளவுக்கு அவர் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காரு. அதை நாங்கள் மறக்க மாட்டோம். இன்னமும் அவர் எங்களுக்கு உதவி தான் செய்கிறார் ஒழிய உபத்திரம் இல்லை எங்களோட போய். அதுக்காண்டி எங்களோட வாப்பாட ஸ்தானத்தில் அவரை நாங்கள் வச்சிருக்கோம். நானும் வந்து அவங்களுக்கு டைம் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி உண்மையில உங்களை வந்து நாங்கள் மீட் பண்ணுறதுக்குலாம் நாங்களும் கொடுத்து வச்சவங்களா இருக்கணும். அதுக்கு வந்து ஒழுங்குபாடை பண்ணி கொடுத்தது முதல் நாங்கள் நன்றியை சொல்கிறோம். சீலா அண்ணன் எங்களுக்கு அறிமுகம் வேலைக்கு தொழிலில் வந்து அவர் முதலாக காண குழந்தைங்களைய பார்த்து ஆச்சரியப்பட்டார். இப்படி சாமான் தூக்குறீங்களா, நீங்கள் என்ன வேலை செஞ்சது செய்வீங்களான்னு கேட்டார். நாங்கள் செஞ்சு காட்டியிருக்கோம் அவருக்கு. அவர் பார்த்துருக்காரு. அந்த ஆச்சரியத்தினால தான் எங்கிட்டே கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். தம்பி அதை போய் கண்டிப்பாக அவங்கள பேட்டி எடுங்க, அது அந்த சமுதாயத்துக்கு காண்பீங்க அப்படின்னு அவர் என்ன சொல்லியிருந்தார். ஸோ அந்த வகையில் நானும் வந்து சீலன் டைம் பண்ணி கொடுறேன். அண்ட் மறுபடியும் வந்து நான் சொல்லிக் கொடுறேன். நான் இவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அண்ட் வந்து இவங்க கூட வந்து கைகொடுத்து இவங்கள்ட்ட வாழ்வாரத்தை உயர்த்துறதுக்காக இருந்தாலும் சரி, அண்ணா சொன்ன அந்த நம்பருக்கு வந்து கண்டெக்ட் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துறீங்களா? 07 44 56 848 075 44 56 258. ஓகே, ஸோ இந்த நம்பருக்கு வந்து கண்டெக்ட் பண்ணலாம் அவங்கள. நன்றிங்கண்ணா. அவ்வளோ நேரம் வந்து நீங்கள் உங்களோட நேரங்களை வந்து எங்களுக்காக செலவழித்து உங்களோட வாழ்க்கை வரலாறு வந்து சில விஷயங்களை வந்து எங்களுக்காக மோட்டிவேட்டாக சொல்லி கொண்டதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, இப்போ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்துருப்பீங்களா? இது ரொம்பவே அதிர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு காணொலியாக வந்திருக்கும். எனக்கு கூட வந்து அப்படித்தான் இருந்தது. ஏன்னா சீலன் நான் சொல்லும்போது அது வெறுமனே வார்த்தைகளால் மட்டும்தான் நான் கேட்டேன். நான் நேரில் போய் பார்க்கும்போது தான் அவங்களோட வாழ்க்கையை வந்து நான் பார்த்தேன். ஒரே ஷாக்கிங், உண்மையில பிரமிப்பாக இருந்தது. கண்டிப்பாக அது நிறைய பேருக்கு ஒரு பயனுள்ளதாகவும் அண்ட் அதே மாதிரி ஒரு மோட்டிவேட்டாக இருக்கக்கூடிய ஒரு காணொலியாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் ஷேர் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து இதை பார்த்து இவங்களோட நிலைமைகள் தெரிஞ்சு கொள்ளட்டும். அண்ட் அவங்களோட கான்டாக்ட் நம்பர்லாம் நான் டிஸ்பிளேல உங்களுக்கு காமிச்சிருப்பேன். உங்களுக்கு நீங்கள் டிரெக்டாக கால் பண்ணி உத்வேகம் கொடுக்குற மாதிரி ஸ்பீச் பண்ண போகிறீங்க, அவங்களுக்கு விஷ் பண்ண போகிறீங்க, அண்ட் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படி இருந்தாலும் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி அதை பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் என்ன சொன்னால் இப்படியான உதவி திட்டங்கள் அதுமா இனிமேல் வந்து ஒரு நுழைய மாட்டோம். என்ன சொன்னால் நிறையவே பாட்டுட்டோம். நாங்கள் நிறைய அனுபவங்கள் கிடைச்சிட்டது. ஸோ அதனால் இம்பார்ட்டண்டான ஹெல்ப்பிங் ஏதாச்சும் பண்ணணும்னுனா அதுவும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிரெக்டாக அவங்களே வந்து தொடர்படுத்தக்கூடிய மாதிரி அதை பண்ணி விட்டுட்டு போயிடுவோம். அண்ட் இப்படியான மோட்டிவேட் தரக்கூடிய நிறைய பேர் வந்து நாங்கள் வழியில் காண்பிக்க ரெடியாக இருக்கிறோம். இப்படி உங்கள் பகுதிகளில் நிறைய பேர் இருந்தாங்கன்னு சொன்னால் எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது ஆர்ஜி தமிழாவில். ஸோ அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்கள பற்றி டீட்டெயிலை கொடுங்க. நாங்களும் அவங்கள வந்து நேரில் வந்து சந்திக்கிறோம். அண்டு இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.